சார் எங்கள் சார் வந்து அதான் திட்டுவாங்க, திட்டுவார். பட் ஆனால் எனக்கு வந்து ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் இல்லை இது மட்டும் சார், ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்ததுக்கப்புறம் உடனே என்னை கூப்பிட்டு ஒரு 2 வருஷம் ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்க, நீ ஏதாவது ஒரு கதை எழுது, இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லு, எந்த ப்ரொடியூசரும் உனக்கு படம் பண்ணுங்க, கடைசியாக எங்கிட்டவா பசங்க ப்ரொடக்ஷன் உனக்காக எப்போனாலும் ஒரு படம் பண்ணும், நான் உனக்கு பண்ணுறேன்னு எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து சார் தான். ஸோ லப்பர் வந்து ஆக்சுவலாக பிகினிங்லேருந்தே எனக்கு அந்த கதை பயங்கரமாக தெரியும், பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இப்போ பயங்கர சந்தோஷம். போதும் அதான் லப்பர் வந்து நல்லா ஓடிச்சு முடிஞ்சிச்சு, அதை பற்றி பேசுவேன்னா அடுத்தது பேசுவோம். நன்றி நன்றி. சிரிச்சுக்க போய் ஒரு விளையாட்டு அமைச்சர்கிட்ட யாராவது நம்ம டிக்கெட் கேட்போம்டா, அந்த விஷயத்த பண்ணுங்க, ஊரில் அந்த நல்ல விஷயத்த பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்போம். எனக்கு டிக்கெட்டு கொடுங்கன்னு போய் ஃபோன் அடித்து கேட்போம்மா, அப்படிப்பட்ட ஆளவன். இப்போ வந்தான் ஆஃபீஸ்க்கு வந்தான், ஒரு டிசம்பரில் வந்து இடம் வந்தால் கலராக இருந்தான், இன்னும் கலரு வேறு மாதிரி மாறி இருக்கே அப்படின்ட்டு, சரி மாமன் ஹிட்டு கொடுத்துருக்கான், காசு நிறைய வந்திருக்கும், காசு வந்தால் கலர் மாறும்ல, சினிமாவில் அது ஆட்டோமேட்டிக்காக கலரு அந்த க்ளோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணோம் சார். அவன் விக்னேஷன் அசிஸ்டண்ட்டு தான், இவங்க 2 பேருமே அசிஸ்டண்ட்டு தான். அவன் டைரக்ஷன் பண்ணுறான், சூப்பராக வாழ்த்துக்கள், இல்லை அதில் ஒரு ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னால் சுசி சொல்கிற மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய கேரக்டர். பாலசரவணன் ஏதோ டேட் லேட் ஆச்சா இல்லை லேட் ஆகும்னு சொல்கிற டேட்டில் அவன் பண்ணானான்னு தெரில அந்த ரோலில். ஏன்னா பாலசரவணன் ஒரு நாள் புலம்புன்னு புலம்பிட்டானே, கூடவே இருந்து வேலை பார்த்துட்டானே அப்படின்னு. அது வந்து எக்ஸ்தலத்தில் வந்து புலம்பி நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு குசும்பான அளவன் வந்து சிம்பிள் எட் பவர்ஃபுல் ஸ்டோரிஸ், அது வந்து பிளாக் பஸ்டர்ஸாக ஆக முடியும் அப்படின்னு நிறைய படங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கும்போது அப்படி வந்த ஒரு படம் தான் லப்பர் பந்து. அந்த அருமையான படைப்பை கொடுத்து நம்மளோட தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் மேடைக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக ஆடியோ லஞ்ச் பக்கம் போகனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பிரசாந்த் அவர் மூலிமா தான் இங்கே வந்திருக்கோம். ராம் உன்ன மாதிரி என் படத்துலேயும் ஒரு முக்கியமான ரோல் நடிக்க வேண்டியது, ஆனால் அவர் எனக்கு நினைக்கிறேன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ண இந்த படத்தில் பண்ணியிருக்க முடியாதுல்ல, அதனால் அப்படி ஆகிட்டார் போல். அவர் ஒரு வகையில் எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து மதுரையில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், அதுக்கு அவர் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர். ஏன்னா அவர் ஆஃபீஸ் திருச்சியில் தான் போட்டு அப்படி தான் ஆரம்பிப்பார். நான் ஃபஸ்ட்டு திருச்சி தான் கேட்டேன், இல்லைங்கய்யா அது வேண்டாம், நம்ம மதுரைக்கு போயிடுங்க, நீங்கள் இங்கே வேண்டாம், ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விலங்கு ஒரு வெப் சீரிஸ் தமிழில் அங்கங்கே வெப் சீரிஸ் எல்லோரும் சொல்லிட்டே இருப்பாங்க, பீக்கி பிளைண்டர்ஸ் ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் தமிழில் வந்து வெப் சீரிஸ் வரும், ஆனால் அது பெருசாக ரீச் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு விலங்கு தான் ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு வெப் சீரிஸு. ரைட்டிங்கை தாண்டி அதில் இருந்த டீட்டெயிலிங். ஒரு படம் ப்ரூஸ்லின்னு ஒரு படம், அதை அவரை விட அதிகமாக யாரும் கலாய்ச்சிருக்க மாட்டாங்க, டைரக்டரே அதை பயங்கரமாக கலாய்ச்சி இது பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் வெறிக்கொண்டு ஒரு படம்னா நம்ம எப்படி பண்ணணும், ஒரு படத்துக்கு எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணணும், இன்றைக்கி நான் பண்ணுற அதுக்கும் சரி, இப்போ நான் பண்ணுற படத்துக்கும் நிறைய டீட்டெயிலிங் பண்ணும்போதெல்லாம் விலங்களவுக்கு நம்ம பண்ணிட போகிறோமா அப்படின்னு நினச்சி தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு அந்த படத்தில் ஒவ்வொரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு எபிசோடில் வர எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவ்வளோ நாவல்ட்டியாக இருந்துச்சு. சூப்பர். அதே மாதிரி இந்த வாரண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு எல்லாமே தெரிஞ்ச நியூ கம்மர் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். விக்னேஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரண்ட்டும் விலங்கை விட கொஞ்சம் பெருசாகவும் வரணும். உங்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்கட்டும் பிரசாந்த் பாண்டியராஜன். நன்றி நன்றிங்கய்யா. இவன் தம்பி மாதிரி அண்ணனும் என்னை கூப்பிட்டு லவர் பத்தை நடிக்க சொன்னார். தம்பி தான் உடனே அப்படியே அண்ணன் நடிக்க சொன்னார். அதான் இவங்கெல்லாம் கூப்பிட்டு நடின்னு சொல்ல தான் அப்படி நடித்தேன். ஐயா அப்போ அந்த ஐடியாலாம் இல்லை, இந்த மாதிரி நடிக்கணும், ஐடியா இந்த மாதிரி நடிக்கணும்னா. உண்மையாலுமே அது என் நண்பன் பாலசரவனுக்கான கேரக்டரு. ஆக்சுவலாக இவரும் பாலசரவனும் ரொம்ப நாளாக அந்த கேரக்டர் பேசியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு என்னையை கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க ப்ரொடியூசரு. இல்லை அது என் நண்பனோட கேரக்டர்னு சொல்லி தான் அப்புறம் அந்த பாலசரவன் அந்த கேரக்டர் நடித்தார். அதுதானே தவிர நம்ம பிளான் பண்ணினா ஒன்றும் பண்ணல. ரொம்ப நன்றி. அதான் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து இவர் மாதிரியான வெற்றிப்படை இயக்குநர்கள் தான். அதனால் இந்த படத்தையும் ஏதோ இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. கூப்பிட்றேன். நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. மொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. கடைசியாக சினீஷ் வந்திருக்காரு, அவருக்கு சினீஷ் ப்ரொடியூசர். லப்பர் வந்து ஆக்சுவலாக பிகினிங்லேருந்தே எனக்கு அந்த கதை பயங்கரமாக தெரியும், பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இப்போ பயங்கர சந்தோஷம். போதும் அதை லப்பர் வந்து நல்லா ஓடிச்சு, முடிஞ்சிச்சு. அதை பற்றி பேசுவேன்னா அடுத்தது பேசுவோம். நன்றி. இல்ல புரியல, நான் என்ன ஈவெண்ட்ல இருக்கேன்னு எனக்கு நான் கூட புரியலையே. எல்லாரும் வாங்கின அந்த பொக்கே எனக்கும் கிடைக்காதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் மறைவாகவே வரலாம். அதே பொக்கேவே அப்படியே திரும்ப நாகரிகமாக சொல்ல மாட்டோம் தான், அதுக்காக பின்பக்கமாவது எடுத்துட்டு வரலாம். சார் அப்படி போகும்போது அந்த சைடு ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடுங்க சார், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் நாங்க. ஆமாம்மா, மொத்தம் 4 இருக்கு, இன்னும் ஒரு 10 இருக்காங்க. ஓகே, ரொட்டேஷன்ல வரும் சார், நான் பார்த்துக்கலாம். வெளியில இன்னொன்று வாங்கி வச்சிருக்கோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச், வெரி ஸ்வீட். குறுகுறுன்னு தான் பார்க்குறாங்க உங்களை, என்ன விஷயம் தெரியல, அவர் ஏறும்போது தான் கேட்கணும் என்னன்னு. அடுத்ததாக வந்து நம்ம எல்லாருக்கும் பிடித்த இயக்குனர், எக்கச்சக்க எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எளிமையாக மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்த்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு இயக்குனர் வாணிராஜ் சார் அவர்களே மேடை கிடைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். எங்கடா விளையாட வா, எல்லாருக்கும் பக்கத்தில் என்ன பேச்சு வராது. அப்படியே வா. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது சார்? நீங்க எல்லாமே சொல்லலாம் அவரை பத்தி, குருல எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பொதுவாக ஒருத்தங்களை ஓட்டுனோம்னா கலாச்சோம்னா அடுத்த மேடையில் கூப்பிடவே மாட்டாங்க. ப்ரூஸ்லியில் வந்து பயங்கரமாக நான் கலாச்சிருப்பேன். மாமனுக்கு கூப்பிட மாட்டேன்னு நினச்சிங்க கூப்பிட்டான், அதில் அதை விட கலாச்சேன். இதுக்கு கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இதுக்கும் கூப்பிட்டான். அவனுக்கு கலாய்க்கிறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் படத்தை அவனே கலாய்ச்சிக்குவான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு அவனை பற்றி பேசணும். இந்த எஜமான் படத்தில் நெப்போலியன் டைலாக் ஒன்று இருக்கும்ல, கல்யாணக்கார வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இலை வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவனுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அவனை பற்றி பேசுனா அவனுக்கு ரசிப்பான். எவ்வளவு கிண்டல் பண்ணோம்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உண்மை இல்லைடா, நமக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வரும், கடுப்பு வரும். அவனை திட்டுறதை வந்து ரொம்ப ரசிப்பான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் திட்டுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு தடவை இங்கே சென்னை ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த கிரிக்கெட்டுக்கு பார்க்குற பழக்கமே இல்லை, இப்போ அது டிவியில் பார்த்தா தான். எனக்கு ஃபோன் அடித்தான், சார் இந்த மாதிரி சன் டிவியில் சொல்லி எனக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் சன் டிவிக்கு எனக்கே டிக்கெட்டு கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் எப்படா கேட்குறது. சரி நான் ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி சரி கேட்டேன், ஒரு கட்டஸ்க்காக கேட்டேன்டா, கிடைக்கலடான்னு ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டேன். சார் அது பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்படியேடா எங்கேடா இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் தான் சார் இருக்கேன், நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே ஃபோன் அடித்து அவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. உதயநிதி சார்கிட்ட டிக்கெட்டு வாங்கி உள்ளுக்கு போயிட்டான். நம்ம பெரிய விஷயம் நல்ல விஷயத்துக்கு கேட்குறதுக்கே ரொம்ப தயங்குவோம். அவன் டிக்கெட்லாம் ஈஸியாக அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவான். அந்த அவர் சொன்னார்ல அட்வான்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி சிரிச்சுக்க போய் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட யாராவது நம்ம டிக்கெட்டு கேட்போம்ப்பா, அந்த விஷயத்த பண்ணுங்க, ஊரில் அந்த நல்ல விஷயத்த பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பான். எனக்கு டிக்கெட்டு கொடுங்கன்னு போய் ஃபோன் அடித்து கேட்போம்மா, அப்படிப்பட்ட ஆளவன். இப்போ வந்தான், ஆஃபீஸ்க்கு வந்தான், ஒரு டிசம்பரில் வந்து வந்தால் கலராக இருந்தான். இன்னும் கலரு வேறு மாதிரி மாறி இருக்கே அப்படின்ட்டு, சரி மாமன் ஹிட்டு கொடுத்துருக்கான், காசு நிறைய வந்திருக்கும், காசு வந்தால் கலர் மாறும்ல, சினிமாவில் அது ஆட்டோமேட்டிக்காக கலரு அந்த குளூ கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணோம் சார். அவன் விக்னேஷன் அசிஸ்டண்ட்டு தான், இவங்க 2 பேருமே அசிஸ்டண்ட்டு தான். அவன் டைரக்ஷன் பண்ணுறான், சூப்பராக வாழ்த்துக்கள், இல்லை அதில் ஒரு ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னால் சுசி சொல்கிற மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய கேரக்டர். பாலசரவணன் ஏதோ டேட் லேட் ஆச்சா இல்லை லேட் ஆகும்னு சொல்கிற டேட்டில் அவன் பண்ணானான்னு தெரில அந்த ரோலில். ஏன்னா பாலசரவணன் ஒரு நாட்ட புலம்புன்னு புலம்பிட்டானே, கூடவே இருந்து வேலை பார்த்துட்டானே அப்படின்னு. அது அவன் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து புலம்பி நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு குசும்பான அவன். ஏடா டே அவன் ஃபீல் பண்ணி உடனே தாண்டா போட்டிருந்தான். அது நான் தான் சார்
சரி எல்லாரும் பார்க்கணும்னு போட்டு விட்டேன் அப்படின்னு. சரி அவன் வந்தான், நடிக்கிறான், சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வந்து டைரக்டர்கள் எல்லாருமே ஹீரோவாக மாறுறாங்க, ரொம்ப சந்தோஷம். பிரதீப்லேருந்து இப்போ லோகேஷ்லேருந்து எல்லாரும் மாறுறது எனக்கு ஒரு டேரக்டர், எனக்கு சந்தோஷம். இவனை வரட்டும் அப்படின்னு நினச்சான். சரி வந்தான், நடித்தான், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நான் ஒரு கதை வச்சிருக்கேன், அது ஒரு நல்ல மாஸ் ஹீரோ நடிக்கணும், அந்த கதையை நான் பண்ணுறீங்கிறான். உண்மையிலங்க கவின் மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி சிவகார்த்திகேயனுக்குன்னு பண்ண கதை அது. எனக்கு ஷாக். அதில் நீ எப்படி நடிப்ப அப்படின்னு. இல்லை சார் நான் அதுக்குள்ளே வளர்த்துக்கிறீங்க சார் அப்படிங்கிறான். குமார் இவர் சொல்லியிருக்காரு, உங்கள் டேரக்டர் வந்து ஒரு சூப்பர் கதை சொன்னார், செம்மையாக இருக்குது, அதை பண்ணோம்னா பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு, அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட், அவனுடைய கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எழுதி தர்றேன், நான் 5 to 10 வருஷத்தில் திருச்சி தொகுதியில் அவன் எம்எல்ஏக்கு நிற்பான் பாருங்க, கண்டிப்பாக நிற்பான். நீ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் எம்எல்ஏக்கு அரசியல்வாதி ஆகுறானா என்னன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு எல்லா திறமையும் அவனுக்கு இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. அவிலடா வந்து அது அரசியல்வாதி வா, நமக்கு ஒரு தெரிஞ்ச எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். வருவான், அதுவும் வருவான். அப்படிப்பட்ட ஆள் தான். உண்மையிலே வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். போதுமாடா, இன்னும் பேசுவாடா? சரி விக்கியை கொஞ்சம் பேசுவோம். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப நேரமா எங்கிட்ட இருக்கு, ரொம்ப நேரமா இந்த பக்கமாவே இருக்கு. அங்கிட்டு கொஞ்சம். இவர் விக்கி கதகளி படத்தில் 3 அசிஸ்டன்ட் தான். ஒருத்தன் அஸ்வின், இந்த கப்பல் ஃப்ரெண்ட்லி பண்ணால அவன், விக்கி, காயத்ரின்னு ஒரு பொண்ணு, ஒரு அசோசியேட் டைரக்டர் அமுதன்னு சொல்லு. நீங்கள் 3 பேர் தான் புதுசாக வந்தாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா இவங்க வேலையாக மட்டும்தான் பேசுவாங்க, என் வேலையாக பேசவே மாட்டாங்க. இவங்களை வச்சு படமே நான் முடிச்சுட்டு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இனிமேல் வாழ்க்கையில் எவனை வச்சு வேணாலும் நான் படம் பண்ணிடுவேன் அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களே வச்சு ஒரு படத்தை எத்தனை நாள், 60 நாளில் கண்டினியூவாக முடிச்சிட்டோம். நைட்டு பகல்லாம் அடித்து முடித்தோம். இப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவர். எனக்கு சுத்தமாக அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரில் என்னை பற்றி நோட்டை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணால் நான் என்கிட்ட இருந்து வெளில போகிறதுக்கம்ல அவன் ஃபேஸ்புக்கில் வந்து இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு போட்டுக்கிட்டான். அவன் போட்டிருப்பானா அசிஸ்டன்ட் பாண்டியராஜ் அந்த மாதிரி போட்டுருக்காங்கல்ல. அவர் இண்டிபெண்ட், நீ படம் இந்த படம் ஜெயிக்கும், எல்லா பேட்டிலையும் நீ இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு சொல்லணும், என் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஆள் அவன். ஆனால் திறமையான பையங்க உண்மையிலே. குமார் சொன்னது மாதிரி தான். அப்படி எனக்கு ஆச்சரியம் என்னன்னா 2 மணிக்கு 2 போட்டோமா பிரியாணி சாப்பிடுவான் பிரசாந்த். இப்போ சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கு. உண்மையில 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க, எவ்வளவு திட்டினாலும் ஏற்றுக்குவாங்க, கலாச்சாரம் ஜாலியாக எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக படமோ டீசர் கொண்டாந்து காமிச்சா இன்னும் ஒரு சிங்கிள் ஷாட், அது போலடா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு ஒன்று எடுத்திருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட்டு போதும் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து, அந்த ஒரே ஷாட் அது வரும்போது தெரியும். அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. அந்த கேமராமேனுடைய ஒர்க்கும் செம்மையாக இருந்தது. எடிட்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விக்கிய வாழ்த்துக்கள்ரா. அவனுக்கு எப்படி விலங்கு அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் உனக்கு பெருசாக அமைஞ்சு ஜெயிச்சு நீ வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு வெளில சொல்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் டீம். தாசண்ணா, சாரி என் ப்ரொடியூசர் கேடி பிளாக்ல எங்கள் ப்ரொடியூசர் மதன் சார். இந்த படமும் இந்த வெப் சீரிஸும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரட்டும். இந்த டீம் எல்லாத்துக்கும் G5 எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெப் சீரிஸ் எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். போடா சார், வேற பொக்கே சார். பொக்கே வச்சுக்கிட்டு கடைசியாக சொல்லுறேன், அதுக்கு நான் தான் ட்ரெயினரு சார். இங்க பாருங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா எடுத்து. இல்லை அதுக்கு டேய் எனக்கு எழுதிருக்கு பாருங்க, அதை குமரன் சார் எழுதிருக்கு. நாளை வச்சு மாற்றி அவர் சொல்கிறது மாதிரி மறைச்ச நாள் வச்சிருக்கலாம். நான் அப்படி தான் எடுப்பேன். கேடி பிளாக் விளையாட்டுங்களை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை அவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஐட்டம் மாதிரி ஒரு பெரிய மாலை போட்டு ஒரு ஷாட்டு இதில் வச்சு எடுத்திருப்போம், படத்தில் இருக்கோம். அன்னைக்கு விமலுடைய பர்த்டே, விமலுக்கு கொண்டாந்து அவன் ஃபேன்ஸ் வந்து நிறைய மேலே பெரிய மாலை போட்டிருந்தாங்க. அது டேபிளையே சும்மா கிடந்தது. அது ஏன்டா சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாலையை போட்டு எடுத்த ஷாட் தான் அந்த ஷாட்டு. அதனால் என் அசிஸ்டன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, அதனால் கோச்சிக்காதீங்க. பட்ஜெட்டில் பண்ணும்போது அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு பொக்கே வேணும்.
சார் உங்களை பற்றி பெரியவங்களை பற்றி பேசக்கூடாது சார். எங்கள் சார் வந்து அதான் திட்டுவாங்க, திட்டுவார். பட் ஆனால் எனக்கு வந்து ப்ரூஸ்லிக்கு அப்புறம் இல்லை இது மட்டும் சார், ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்ததுக்கப்புறம் உடனே என்னை கூப்பிட்டு 2 வருஷம் ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்க, நீ ஏதாவது ஒரு கதை எழுது, இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லு, எந்த ப்ரொடியூசரும் உனக்கு படம் பண்ணலன்னா கடைசியாக என்கிட்டவா பசங்க ப்ரொடக்ஷன் உனக்காக எப்போனாலும் ஒரு படம் பண்ணும், நான் உனக்கு பண்ணுறேன்னு எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து சார் தான். ஸோ எப்பயுமே அவர் சொல்கிறது தான், அவர் என்ன கலாச்சாரம் ஒரு எங்கள் சார் அதனால் வாங்கிக்கிறோம். என்ன நல்ல கதை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு, குமாரன் வந்து சொல்கிறாரு ஒரு சூப்பர் கதைங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக அந்த கதையில் ஹீரோ வேறு, இது 2 ஹீரோ, சின்ன ஹீரோ, அவர் சின்ன கேரக்டர் தான். அதனால் ஒரு நப்பாசில் வந்து கேட்டேன் சார் ஒரு ஆனால் அதுக்கு காரணம் அந்த தயாரிப்பாளர் தான், அவர் தான் அதுக்கு ப்ரொடியூசர்னாரு, அதனால் வந்து கேட்டேன். பட் கூடிய சீக்கிரம் பண்ணுவார் சார், வாய்ப்பையும் தருவார். தேங்க்யூ. இவரை வச்சு நான் ஒரு படம் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எவ்வளவோ பேரை பண்ணிட்டேன், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவனும் பணி வச்சு நான் பண்ணுறேன், இவனையும் என்னை வச்சு பண்ணட்டும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.